உங்க ரெண்டு பேரையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். உண்மைக்காக நீங்க வாயை திறக்க மாட்டீங்க, ஆதாயம் இல்லாம மூளை வேலை செய்யாது. ஆனா நீங்க இந்த வாட்டி பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்புறம் நீ ஜெயில இருந்துகிட்டு என்ன வெளியில கொண்டு வா, என்ன காப்பாத்துன்னு சொன்னல. ஒரு தடவையாவது பிரக்யா பேரை நீ சொன்னியா? பிரக்யா பத்தி என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? பிரக்யா அங்க இருக்கானா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அபி? என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் நத்திங் டு மீ. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தனுவோட ஹஸ்பண்ட், அவ்வளவுதான். தனு, நீ என்ன சொல்ல வர? நாங்க என்ன சொல்ல வரோங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. பிரக்யா என்ன சொன்னாங்கிறது தான் இப்ப முக்கியம். பிரக்யாவை பார்க்க போனல, எதுக்கு திரும்ப வந்த? ஏன்னா அவ என்னை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டா. நீ இப்பவும் என் மனைவியா இருக்கிறத நினைச்சு அவ என் மேல கோவமா இருக்கா. இப்பவும் நான் உன் கூட தான் இருக்கேன். நீ அவகிட்ட தான் சொன்னியா? அங்க இன்னொரு லேடியும் இருந்தாங்க. பிரக்யாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள நான் சந்திச்சேன். உன்னை ரிலீஸ் பண்றதுக்காக அவங்க கிட்ட நான் ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கேன். நீதான் என் லைஃப், என் பொண்டாட்டின்னு, நான் ரொம்ப காதலிக்கிறேன், தயவு செஞ்சு எஃப்ஐஆர் வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னேன். இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க பிரக்யா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை நான் பார்த்தேன். பிரக்யாக்கு வந்து நீ என் பொண்டாட்டி, அப்புறம் நான் உன் மேல உயிரிய வச்சிருக்கேன் தெரிஞ்சா கண்டிப்பா அவளுக்கு கோவம் வரும் இல்லையா? 2 வருஷம் கழிச்சு பாக்குற அவ சரியா கூட என்கிட்ட பேசவே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் தனு. அந்த பஸ்ஸோட ஓனர் வேற யாரும் இல்ல, பிரக்யா தான் சொல்லி இருந்தேன் வை. நான் போய் அந்த லேடி கிட்ட என் பொண்டாட்டிய காதலிக்கிறேன் அது இதுன்னு போய் சொல்லியிருக்க மாட்டேன். நேரா போய் சொல்லியிருப்பேன், பாட்டி தான் தனுவை வெளியில எடுக்க சொன்னாங்கன்னு. பாட்டி சொன்ன முடியாதுன்னு சொல்லியிருக்க மாட்டா. என் கிட்ட நல்லா பேசியிருப்பா, என் கூட இருந்திருப்பா. எங்களுக்கு நடுவுல தப்பான எண்ணம் வந்திருக்காது. தப்பான எண்ணெல்லாம் அவளுக்கு இல்ல, உனக்கு தான் அபி. தப்பான எண்ணம் எனக்கு இல்ல, உனக்கு தான். தேவையில்லாம உளராத. நீ உண்மையை கேட்கணும்னு ஆசைப்படுறியா? அப்ப இதான் உண்மை அபி. உன் மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னா நாங்க இந்த உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சோம். ஆனா இப்ப உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போனதுனால எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கோ. நீ தான் தப்பா நினைச்சிட்டு இருக்க. அதாவது பாட்டி சொன்னா அவ என்ன விட்டுருவான்னு நினைச்ச. அவ உன்கிட்ட நல்லா பேசுவான்னு சொன்ன பத்தி அது தப்பான எண்ணம். நல்லதோ கெட்டதோ அவ யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவ இங்க வந்தப்ப எங்க எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கிட்டான்னு உனக்கு தெரியுமா? யார்கிட்டயும் ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கல. மரியாதை இருக்கட்டும், மரியாதை. பாட்டி கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. பிரக்யா வந்துட்டான்னு அவங்க கண்ணுல அப்படியே ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுச்சு. ஆனா அவ பாட்டிய கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கல. பாட்டிக்கிட்டே அவ அப்படி நடந்துக்கும் போது நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல அபி. அவ இறந்துட்டான்னு நம்ம நினைச்சோம், ஆனா அவ உயிரோட இருக்கான். இந்த விஷயம் அவளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நீங்க இங்க அவளை தேடிட்டு இருந்தீங்க அபி. ஒரு தடவையாவது அவ உங்களை தேட முயற்சி பண்ணிருக்காளா? நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு அவ பார்க்க முயற்சி பண்ணாளா? ஆபீஸ், போன் நம்பர் எல்லாமே அவளுக்கு தெரியும்ல. உங்களோட நிலைமை என்னன்னு ஒரு தடவையாவது அவ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாளா? இல்ல. நம்ம இங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஷிஃப்ட் ஆனோம். அது வரைக்கும் மெஹரா மென்ஷன்ல தானே இருந்தோம். அப்புறமா நம்ம டெய்லி நியூஸ்ல வந்துட்டு இருந்தோம், மெஹரா ஃபேமிலிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு. ஒரு வாட்டி கூட பிரக்யா நியூஸ் பேப்பரை படிக்கலையா? அவ எந்த நியூஸையும் பார்க்கலையா? இப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல அபி. இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றா, இவ்வளவு பணம் வச்சிருக்கா, அவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கா. நம்ம எங்க இருக்கோம் எப்படி இருக்கோம்னு கண்டுபிடிக்கிறது அவளுக்கு என்ன கஷ்டமா? இல்ல அபி, அவளுக்கு எல்லாமே தெரியும். அவ உன்னை காண்டாக்ட் பண்ண வேண்டாம் தான் அவ உன்னை காண்டாக்டே பண்ணல. அண்ணே அவ சரியா தானே சொல்றா. சரி தப்பு எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. உண்மையை கேட்க நீ தயாரா இல்ல. பிரக்யா உன்கிட்ட மோசமா நடந்துகிட்டதுக்கு காரணம் நீ அவளோட பொண்ண மோசமா ட்ரீட் பண்ண. அதனாலதான் நம்ம இப்ப ரியாவை தொலைச்சிட்டு நிக்கிறோம். ஆமாண்ணே, நம்ம ரியாவை நாம அவளாலதான் தொலைச்சிட்டு நின்னுட்டு இருக்கோம். பிரக்யாக்கு அப்புறம் ரியாவை தான் நீ ரொம்ப அதிகமா நேசிச்ச. ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவ வந்திருக்கா. ஆனா அவ உன்னோட ரியாவை உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டான். லுக் அட் யூ அபி. பிரக்யா எல்லாத்தையுமே உன்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டா. அவ முன்ன மாதிரி இல்ல, டோட்டலா மாறிட்டா. அவ மாறல, முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருக்கா. அப்படியா? இப்ப நீங்க ஏன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அபி? நீங்க என்ன உன் பொண்டாட்டியை ஏத்துக்கல. உனக்கு என்ன பிடிக்காது இல்ல அபி? அபி அவ மாறிட்டா. அவ பழைய பிரக்யா கிடையாது. உன்னை கீழே தள்ளிட்டு அவ உயர்ந்த இடத்துக்கு போயிட்டா அபி. அவ முழுசா மாறிட்டா. அவ இப்ப உன்னை முழுக்க முழுக்க வெறுக்கிறா அபி. இது மட்டும் உண்மை இல்லனா இந்நேரம் அவ உங்க கூட இருந்திருப்பா, இல்லனா நீங்க அவ கூடயாவது இருந்திருப்பீங்க. அவ உங்களை கட்டி அணைச்சிருப்பா, நீங்க அவள என்னென்னமோ நடந்திருக்கும். நீங்க இந்நேரம் பிரிஞ்சு இருந்திருக்க மாட்டீங்க, 2 பேரும் சேர்ந்து இருந்திருப்பீங்க. உங்களை அவ வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு காரணம் அவ உங்களை பழி வாங்க நினைக்கிறா, உங்களை அவ வெறுக்கிறா. எனக்கு என்ன தோணுதுன்னா பிரக்யா தான் இவளை திருட சொல்லிருப்பாளான்னு தோணுது.
அப்பதானே அவ வந்து நம்மள மீட் பண்ண முடியும், நம்ம வாழ்க்கையை இன்னும் கஷ்டப்படுத்த முடியும் இல்லையா? நீ இந்த மாதிரி தலையாடுறதுனால உண்மை மாறிட போறது இல்ல. நான் ஏதாவது தப்பா சொன்னா தயவு செஞ்சு பதில் சொல்லு. ஏன் இப்படி எதுவும் பேசாம இருக்க? அவ உன்னை பழி வாங்குறதுக்காக தான் மாறி இருக்கா அபி. அவ உன்னை வெறுக்கிறா அபி. அவ பாட்டியை அவமானப்படுத்தினா, சித்தியை அவமானப்படுத்தினா, அப்புறம் மித்தாலியனையும் அவமானப்படுத்தி இருக்கா. அப்புறம் உன்னையும் தான் அபி. உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருக்கா. யாராவது இப்படி பண்ணுவாங்களா அபி? ஆமாண்ணா, தனு சரியாதான் சொல்றா. பிரக்யா இங்க இருந்து போனப்ப எங்களை திரும்பி கூட பார்க்கவே இல்ல. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுதான், கார் கிடைச்சது, அவ திரும்பி வரல. ஏன் வரலன்னு நீங்க யோசிச்சீங்களா? இந்த 2 வருஷத்துல ஒரு தடவை கூட அவ நம்மள வந்து பாக்கலையே. நாங்க எதுக்கு உண்மை சொல்லணும்? அதான் உண்மை உங்க முன்னாடி தானே இருக்கு. நீங்களே பிரக்யாவை பார்த்துட்டு தானே வந்திருக்கீங்க. நீங்களே சொல்லுங்க, அவ கண்ணுல கொஞ்சமாவது காதல் தெரிஞ்சுதானே? காதல் இருந்தா தானே தெரியறது காளியா. ஆனா இப்ப எதுவுமே இல்ல. அவ இப்ப நம்மள பழி வாங்குற எண்ணத்தோட மட்டும் தான் இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவும் இல்ல. Just shut up. ஓகே, நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. சரி அபி, நீ சொல்றதுனால நாங்க இப்போ அமைதியா இருக்கோம். அமைதியா இருந்தா மட்டும் உண்மை மாறிடாது. உண்மை என்னன்னா பிரக்யா டோட்டலா மாறிட்டா. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, உங்க மனசை நீங்க கேட்டு பாருங்க. அதே காதல் அவகிட்ட இருக்கா? இல்ல அபி, அவ உங்களை காதலிக்கல, அவ உங்களை வெறுக்கிறா. நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? நல்ல வேலை தானு மறுபடியும் என் லைஃப்ல திரும்ப வந்துட்டா. அட்லீஸ்ட் ரியாவுக்கு உன்னை விட ஒரு நல்ல அம்மா கிடைப்பா. நமக்குள்ள இன்னும் எந்த உறவும் இல்ல. அபி, அவ உங்களை சந்திக்க விரும்பல, அதான் உங்களை கான்டாக்ட் பண்ணல. ஆமாண்ணா, நாம நம்ம ரியாவை அவளாலதான் இழந்தோம். பிரக்யா உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டா. அவ மாறிட்டா, உன்னை பழி வாங்க துடிக்கிறா. அவ உன்னை வெறுக்கிறா அபி. செக்யூரிட்டி, பழி வாங்க நினைக்கிறாளா? என்ன எதுக்கு அவ பழி வாங்கணும்? நான் என்ன பண்ண? பாட்டி, சாப்பாடு எடுத்து வைக்கவா? வேண்டாம் மித்தாலி, எனக்கு சாப்பிட விருப்பம் இல்ல. என்ன சாப்பிட விருப்பம் இல்லைன்னு நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல இதை சொல்லிருக்கணும்ல. நான் கிச்சன்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை சமைச்சிட்டு இருக்கேன். காய்கறி வெட்டி வெட்டி அப்படி என் கையெல்லாம் மரத்து போயிடுது. கிச்சன்ல நின்னு என் கை காலெல்லாம் மரத்து போச்சு. அப்படி சாப்பிட இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறீங்க. வேண்டாம்னா முதல்ல சொல்ல வேண்டியதானே? நான் கஷ்டப்படாம இருந்திருப்பேன்ல. அட, என்னாச்சு மித்தாலி? நீ அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? முதல்ல சொல்லியிருந்தா சாப்பாடு மிச்சமா இருக்கும், நானும் கஷ்டப்படாம இருந்திருப்பேன். நீ உன் பேச்ச கொஞ்சம் குறைச்சேன்னு வையே, உனக்கு எனர்ஜியும் மிச்சமாகும், டைமும் மிச்சமாகும். புரிஞ்சுக்கோ. இந்த அத்தை ரொம்ப வித்தியாசமானவங்க. திடீர்னு கொடுமைக்கார மாமியாரா மாறிடுறாங்க. அப்புறம் பாட்டிக்கு அன்பான மருமகளாவும் நடந்துக்கிறாங்க. ஹே, ஹலோ, உங்களுக்காக சாப்பாடு எடுத்து வைக்கவா? அட சொல்லுங்கம்மா, சாப்பாடு வேணுமா வேண்டாமா? ஏதாவது சொல்லுங்க. யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாளையில இருந்து நான் சமைக்க போறதே இல்ல. இப்ப நானே எல்லாத்தையும் சாப்பிட போறேன். உனக்கு என்ன தோணுது? வேலை முடிஞ்சதா? அப்படிதான் தோணுது. பிரக்யா அண்ணனை வெறுக்கிறான்னு அண்ணி அதை நம்பிட்டாரா என்ன? நம்பலனா என்ன, நம்பிதான் ஆகணும். அதானே உண்மை. அபி பிரக்யாவை சந்திக்க தனியா போனா. ஆனா இப்ப பாரு, அவர் தனியா தான் இருக்காரு. அதே அபி, அதே காலனி, அதே இடத்துல தான் உட்கார்ந்திருக்காரு. அதனால பிரக்யா இவரை மன்னிக்கவும் இல்ல, ஏத்துக்கவும் இல்ல ஆலியா. அதனால பிரக்யா அபிய ரொம்பவே வெறுக்கிறா. அவுச். இது எல்லாத்துக்கும் காரணம் நாம செஞ்ச வேலைதான். என்னோட வேலை ஆலியா. நான் தான் பிரதீப்ப கூப்பிட்டேன். அவன் பிரக்யாக்கு போன் பண்ணான். பிரக்யாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் தான் இந்த நெருப்பை கொளுத்தி போட்டேன். இப்ப வரைக்கும் நான் தான் அதுல எண்ணெயும் ஊத்திட்டு வரேன். ஃபைன் தானோ, டேக் தி கிரெடிட். சந்தோஷமா? நான் சந்தோஷப்படுற விஷயம் என்ன தெரியுமா? அண்ணன் இனிமே அவகிட்ட பேசுறது என்ன? அவ முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. கன்ஃபியூஷன் இருக்கிற இடத்துல எல்லாருமே விலகிதான் இருப்பாங்க ஆலியா. அதனால 20 வருஷத்துல ஒண்ணு சேராதவங்க இந்த 2 வருஷத்துல ஒண்ணு சேர்ந்துருவாங்களா என்ன? வெல் பிளேட் ஆலியா. ஏன்னா நீ 2 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே கெடுத்துட்டியே. நான் அப்படி என்ன பண்ண? என்ன பண்ணல? பிரக்யா இறந்துட்டானு தப்பான கன்ஃபர்மேஷனை கொடுத்த. அவ சாகல, அவ பாடியும் கிடைக்கல. அவளோட பாடி வேண்டாம். அட்லீஸ்ட் பிரக்யாவை தேடி இருக்கலாம்ல. நீ எப்ப பார்த்தாலும் பிரக்யா இறந்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தல்ல.
ஆனா அவ திரும்பி வர ரெடி ஆயிட்டு இருந்தா. ரைட். அப்ப இதுவும் ஏன் தப்பு தானா? அப்ப நான் ஏன் தப்புதான் இல்ல. ஐ மீன் வெயில் அதிகமா இருந்துச்சுன்னா இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நான் என்ன பண்ண முடியும்? தயவு செஞ்சு என்கிட்ட சண்டை போடாத. ஜன்னல் பக்கத்துல நான் தான் படுத்து தூங்குவேன். தயவு செஞ்சு சண்டை போடாத. முடியாது. 2 பேருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன? நான் என்ன பண்றது? எனக்கு பயங்கரமா வேர்த்து ஊத்துதுனா போய். எனக்கும் தான் வேர்க்கும். இரு தானே. நீங்க போய் தூங்குங்க. சரி நீங்க வாங்க. இதோ பிராச்சி, உனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வெஜ் கிரில் சாண்ட்விச். யுவர் ஃபேவரட். Thank you. எதுக்கு தேங்க்ஸ்? சாப்பிடு. கொஞ்சம் வேலை தான் இருக்கு, அதை முடிச்சிட்டு சாப்பிடுறேன். பிராச்சி சாப்பிடுனா இப்பவே சாப்பிடணும். இரு நான் ஊட்டி விடுறேன், சாப்பிடு. நான் இதை முடிச்சிட்டு சாப்பிடுறேன் ப்ளீஸ். பிராச்சி, உன்னோட உடம்புல எனர்ஜி இருந்தா தானே வேலை பார்க்க முடியும். எப்படி வண்டி ஓட்டுறதுக்கு ஃபியூல் தேவையோ அதே மாதிரி நம்ம பாடி ஓடுறதுக்கு ஃபுட் தேவை. அதனால நல்ல பொண்ணா நான் கொடுக்கறத சாப்பிடு. நான் அன்பா ஊட்டி விடுறேனே. இவ்வளவு அன்பா கொடுக்கும்போது முடியாதுன்னு சொல்லுவேனா என்ன? ஒரு நிமிஷம் இரு. பிராச்சி, இதுல காதல் மட்டும் இல்ல, கொஞ்சம் காதல் இருக்கு, கொஞ்சம் டியூட்டி இருக்கு, அப்புறம் கொஞ்சம் ப்ராமிஸும் இருக்கு. ப்ராமிஸா? நீ மறந்துட்டியா என்ன? நான் மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நீ மட்டும் என்ன புருஷனை ஏத்துக்கிட்டீனா நான் உனக்கு நல்ல மனைவியா இருந்து நான் உனக்கு ஊட்டி விடுவேன்னு சொன்னேன்ல. ரிமெம்பர்? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வை, நான் உனக்கு ஏதாவது பண்ணி ஊட்டி விடுவேன். அதே மாதிரி நீயும் எனக்கு ஏதாவது பண்ணி ஊட்டி விடலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கு எதுக்கு மனைவி ஆகணும்? நான் ஏன் மனைவியா மாறேன்னா அவங்க தானே சொல்லுவாங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. அப்புறம் தண்ணி குடிங்க, ஏங்க ஏங்கன்னு சொல்லி எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. அதான் அப்படி சொன்னேன். அப்படின்னா நானும் அதே மாதிரி செய்யறேன். செய். நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிடுங்க. நீங்க ரொம்ப ஸ்வீட்டுங்க, ரொம்ப அன்பானவங்க. நம்ம சரியான பைத்தியம்ல. நம்மள மாதிரி வேற யாரும் இப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. பட் ஐ திங்க் நம்ம தான் ஒரே கப்பலா இருப்போம். அதாவது அன்பாவும் பேசிக்கிறோம், நல்லா சாப்பாடும் சாப்பிடுறோம். ஆமா, லேட் நைட்ல. ஒரு நிமிஷம். அட என்ன எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு. பிரச்சி 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 கம்மியர் 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 கம்மியர். சி 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 வால் நட்சத்திரம். சீக்கிரம் சீக்கிரம் ஏதாவது வேண்டிக்கலாம். என்னோட ஆசெல்லாம் என்னோட பிராச்சி எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ரன்பீரோட அம்மா அவங்க கோவம் எல்லாம் மறந்து ரன்பீரை மன்னிச்சு ஏத்துக்கணும். எனக்கு தெரியும் ரன்பீர் அவன் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றான். ஆனா அதை வெளியில சொல்ல மாட்டேங்கிறான். நீ என்ன கேட்ட? அது வெளியில எல்லாம் சொல்லக்கூடாது, இல்லைன்னா விஷ் நிறைவேறாது. அந்த சின்ன நட்சத்திரத்துக்கிட்ட நீ பெரிய கோரிக்கை வச்சிருக்கன்னு நினைக்கிறேன். அதால அதை நிறைவேற்ற முடியுமா என்ன? ஏன் முடியாது? அதுவும் தான் குடும்பத்தோட தானே இருக்கும், அதுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அட ஃபேமிலி கூட ஒண்ணும் இல்ல, அது ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தனியா போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல, அது இப்படி கூட இருக்கலாம். அது விலகியே இருந்தாலும் இப்ப தான் குடும்பத்தோட போய் சேரலாம்ல. அதோட தான் ஃபேமிலி கூட போய் சேர முடியும்னா நீயும் அதே மாதிரி உன் ஃபேமிலி. இந்த சூப்பர் ஸ்டிஷன் மட்டும் உண்மைனா அப்ப பெருசா ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம். சரி நீ சொல்லாத, நானும் என்ன வேண்டிக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, என்ன கேட்டா நாம இத சீக்ரெட்டாவே வச்சுக்கலாம். அது லிட்டில் சீக்ரெட். லிட்டில் சின்னதா. பிரக்யா, ப்ளீஸ் ஓபன் த டோர் மா, ப்ளீஸ். நாம ஒண்ணு சேரணும்னு பாட்டி வேண்டிக்கிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்களாலதான் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். பாட்டி தான் தனு ரிலீஸ் பண்ணி கொண்டு வர சொன்னாங்க. அதனாலதான் இங்க வந்தேன். இது என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? டெஸ்டினி. அப்ப தனுக்காக வந்திருக்கீங்களா? தப்பு என்னோடதுதான். தனுவும் நானும் இப்பவும் கணவன் மனைவியா தான் இருக்கோம். இதனால கண்டிப்பா பிரக்யா கோவப்படதானே செய்வா. நான் எதுக்காக எப்பவும் தனு கூடவே இருக்கேன்? நான் இதை அவகிட்ட சொல்லாம வேற என்னென்னவோ சொல்லி தொலைச்சிட்டேன். மனமேடையில அவதான் என் கூட உட்கார்ந்து இருக்கணும், நீ கிடையாது, புரியுதா? எனக்கு அவன் பேசுறத பாக்கும்போது உண்மையிலேயே அவன் பொண்டாட்டி ரொம்ப நேசிக்கிறான்னு தோணுச்சு. நீ எங்க போயிருந்த? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நீ என் முன்னாடி நிக்கிறங்கிறத என்னால நம்பவே முடியல. பிரக்யா, எந்த ஆளு உன்னை கொஞ்சம் கூட நேசிக்கலையோ அவனுக்காக நீ கண்ணீர் சிந்தறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. அப்புறம் யாரு உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காங்களோ அவங்க கண்ணீர் சிந்தறத உன்னால தாங்கிக்க முடியாது. பிரக்யா, நான் உன் மேல என்னைக்குமே அன்பாதாமா இருப்பேன். என்னைக்குமே நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஐ ப்ராமிஸ் யூடா கண்ணா. ப்ளீஸ் ஒரே ஒரு முறை கதவை திறடா கண்ணா, ப்ளீஸ். என் 2 பொண்ணுகளும் காதல்ல இவ்ளோ குருடா இருக்காங்களே, அதனாலதான் உண்மையான மனுஷங்க அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. என்னால பிரியங்காவை தான் காப்பாத்த முடியலானா, ஆனா பிரக்யாவுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் நெருங்க விட மாட்டேன். என் பிரக்யாவுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். என்னாலதான் அவர் தனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னாரு. என்னால தான் பண்ணிக்கிட்டாருன்னா அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் எதுக்காக அவ கூட வாழ்ந்துட்டு இருக்காரு?
சுஷ்மா ஆண்டி அவரை மீட் பண்ணாம போயிருந்தா அவரு தனுவை எவ்வளவு லவ் பண்றாருன்ற விஷயம் எனக்கு தெரியாமலே போயிருக்கும். ஆனா இப்ப ஏன் முன்னாடி வந்து என்ன உயிருக்கு உயிரை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாரு? எல்லாம் பொய். ஆனா இனிமே அவர் சொல்ற எந்த பொய்யையும் நான் நம்ப போறதில்ல. நான் சொன்னது பொய்ன்னு அவளுக்கு கண்டிப்பா தோணும். இல்ல, அவ கண்டிப்பா உண்மையை தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு அவளை மீட் பண்ணி எல்லா உண்மையும் சொல்ல போறேன். இந்த 2 வருஷத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். அதுவும் இல்லாம அவ என் மேல ஏன் இவ்வளவு வெறுப்பா இருக்குன்ற விஷயத்தையும் நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறேன். அவ உயிரோடு இருந்தும் ஏன் என்கிட்ட வரல? ஒருவேளை அவ என் காதல மறந்துட்டாளா, இல்ல கல்யாணத்தையும் மறந்துட்டாளா? நான் எப்பவுமே உன்னை மட்டும்தான் காதலிப்பேன். அது கல்யாணம் இல்ல, அது ஒரு துரோகம். ஒவ்வொரு தடவை அக்னியை சுத்தினதும் சத்தியம் பண்ணதும் எல்லாம் போய். பிரக்யா, Stay away from me. அவளோட கோபம் பாடி லாங்குவேஜ்ல மட்டும் இல்ல, அவளோட கண்ணிலையும் தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி அவ கோவப்பட்டிருக்கா, ஆனா இந்த வாட்டி ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போது கோபம் மாதிரி தெரியல, வெறுத்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா என்னையே அவ வெறுக்கிறா. கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்குது. நாளைக்கு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்க போறேன். வெறுமையடி உன் கார் குழலும் அந்த மழை துளியும் என்னை தழுவிடும் போதுந்தன் ஞாபகமே. ஹே செல்லக்குட்டி, இது உன்னோடதா? புதுசு வாங்கிட்டேன், அதான் பழசு தூக்கி போட்டுட்டேன். சாரி, உங்க மேல அது விழுந்துருச்சு. நல்ல வேளை புது பூத்தொட்டி வாங்கல, இல்லன்னா கண்ணாடிக்கு பதிலா புது பூத்தொட்டியை போட்டிருப்ப என் மண்டை பறந்துருக்கும். நான் வேணா திரும்ப தூக்கி போடவா? பாய். விழிமூடினா நீயும் வருகிறா, விழித்திறக்கையில் ஏனோ மறைகிறாய். பிரிவினா ஃபுகி, நம்மை அறிகிறோம், அறிவதால் பின்பு இணைகிறோம். My Fugi is back. ஒரு கணநேர பிரிவையும் இங்கே ஒரு யுகமாகவே கழிக்கின்றேன். என் கண்களில் வழியும் நீர் துளியில் ஓர் துளி துளியாய் உன்னை காண்கின்றேன். நீ இல்லை என்றால் நான் இல்லை, இங்கே என் சுவாசமும் நீதானே. விழிமூடினா நீ வருகிறாய், விழித்திறக்க ஏனோ மறைகிறாய். பிரிவினா நம்மை அறிகிறோம், அறிவதால் பின்பு இணைகிறோம். சொல்ல. நாளைக்கு ஆப்ஷனுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு மேம். என்ன ஆப்ஷன்? மேம், நம்ம சமீபத்துல வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம ஏலத்துல விட போறோம். அதுல மெஹரா மேன்ஷன் இருக்கா? எஸ் மேம், நாளைக்கு 12 மணிக்கு ஏலம் ஆரம்பிக்குது. ஆனா நான் ஒண்ணு அந்த மேன்ஷனை அத ஒண்ணு ஏலத்துல விடலையே. சுஷ்மா ஆண்டி, சுகுணா, சுஷ்மா ஆண்டி எங்க? பின்னாடி கார்டன்ல இருக்காங்க, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க மேம். ஓ சாரி மேம், சாரி. அவங்க இப்ப அவங்க ரூம்ல தான் இருக்காங்க மேம். நீங்க எனக்கு இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. என்னாச்சு பிரக்யா?
எனக்கு அந்த மேன்ஷன் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கே தெரியும்ல. அப்படி இருந்தும் என்னை கேட்காம என்கிட்ட சொல்லாம அதை ஏலத்துல விட முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதுவும் ப்ராஃபிட்காக. அதெல்லாம் இல்ல பிரக்யா, அது என்னன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும். அந்த வீட்டை நீங்க ப்ராஃபிட்டுக்காக தான் ஏலம் விடுறீங்களா? ஆமா. ஆனா என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈக்குவேஷன் இருக்கே, அது உன் சந்தோஷத்தை விட எனக்கு பெருசு இல்ல. உன்னோட சந்தோஷம் இருக்கே, அதான் எனக்கு ப்ராஃபிட். நீ துக்கப்பட்டினா அதான் எனக்கு லாஸ். இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுனால நமக்கு பினான்சியலி ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லல, உண்மைதான். ஆனா உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் அதை ஆக்ஷன்ல விட போறேன். அதை ஏலத்துல விட்டாதான் அது உனக்கு கிடைக்கும். நீ உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட பார்த்ததோ நீ எவ்வளவு டிஸ்டர்ப் ஆனன்றத நான் பார்த்தேன். நீ ரூம்குள்ள கதவை சாத்திக்கிட்டு பயங்கரமா அழுத. அப்புறம் திரும்ப நான் என் பொண்ணை எங்க எழுந்துருவோன்னு பயந்துட்டேன்.